வளரக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தையும் கொடுத்திருந்தார். நல்ல செல்வத்தை கொடுத்திருந்தார், குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருந்தார், ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தார், நல்ல சூழலை கொடுத்திருந்தார். அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டி சில சந்தர்ப்பங்களிலே சில விடயங்கள் எது கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட பாக்கியங்களை எடுப்பார். அது அவனது அதிருப்தி கோபத்தினால் ஏற்பட்டது அல்ல, எம்மை செக் பண்ணுவதற்காக வேண்டி, எம்மை சோதிப்பதற்காக வேண்டி, நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒரு எக்ஸாம் அது இருக்கும். அந்த நபி தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்திருந்தார், நல்ல மனைவி பிள்ளைகளை கொடுத்திருந்தார், நல்ல செல்வ செழிப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். அனைத்தையுமே அல்லாஹ் எடுத்தார். இருந்த குழந்தைகள் அனைத்துமே மரணித்து விட்டார்கள், அவரது செல்வமும் அழிந்து விட்டது, அவருக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கையில் போய் பயங்கரமான நோய் ஏற்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் அவர்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் அவர்களை வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொன்ன வாசகம் தான் வித்தியாசமானது. எப்படி சொன்னார்கள் என்றால், ரப்பி அன்னி மஸ்ஸனிய யதுர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு ஒரு சோதனை கஷ்டம் என்னை டச் பண்ணிவிட்டது. அவர்கள் அந்த சோதனையை பெரிதாக பேசவில்லை. மஸ்ன்னு சொன்னால் டச். இவ்வளவு பெரிய ஒரு சோதனை வந்தும் அவர்கள் சொன்னது, யா அல்லாஹ், ஒரு கஷ்டம் எனக்கு ஏற்பட்டு விட்டது. டச்சான வார்த்தையை பயன்படுத்த. தொடுதல் என்றால் அனைவருக்கும் தெரியும், தொடுவதற்கும் பிரஸ் பண்ணுவதற்கும் அடிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. சோதனை இலகுவாக எனக்கு ஏற்பட்டு விட்டது, யா அல்லாஹ், நீக்குமாறு தேவையில்லை, யா அல்லாஹ், நீ இரக்கம் காட்டக்கூடியவர்களில் மிகச் சிறந்தவன் என்று அவர்கள் சொல்லிக்காட்டினார். அல்லாஹ்வை நம்பாதவர்கள், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் பலவீனமானவர்கள், தனக்கு சோதனை வரும் பொழுது ஒரு உலகத்தையுமே விரட்டி விடுவார். ஒரு காய்ச்சல் வந்து விட்டால் வீடே குழம்பி போய்விடும். சில நேரங்களில் சின்ன தலைவலி வந்து விட்டால் தாங்க முடியாத ஒரு நிலைமை அவருக்கு ஏற்பட்டு அனைவருக்கும் வருத்தம் வந்தது போன்ற ஒரு நிலைமை அந்த இடத்தில் உண்டாகிவிடும். அல்லாஹ்வை நம்பிய முக்மீன் எப்பொழுதும் தனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை இலகுவாக காணுவான், மற்றவர்களுக்கு அதன் பாதிப்பை ஏற்படுத்தப்படும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே சோதனை ஏற்படும் பொழுது அதை இலகுவாக கருத வேண்டும் என்பதற்காக வேண்டி சில விடயங்களை எமது மனதிலே நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவது நாம் நிறுத்த வேண்டியது, உலகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து சோதனைகளும் அல்லாஹ்வுடைய அனுமதி, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இல்லாமல் ஏற்பட மாட்டாது. அனைத்தும் அல்லாஹ்வுடைய கதா கதருடன் தான் நடக்கும். மா அஸாபத் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் நடக்க மாட்டாது. யார் அல்லாஹ்வை நம்புவார்களோ, அல்லாஹ்வுடைய கதரை நம்புவார்களோ, அல்லாஹ் அவர்களது உள்ளங்களுக்கு அமைதியை ஏற்படுத்துவான், நேர்வழியை காட்டுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். எனவே ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் இந்த ஏற்பாடு செய்து வைத்திருந்த ஏற்பாடு, இதை நான் எவ்வளவுதான் மண்டையை போட்டு உடைத்தாலும் தப்ப முடியாது, நடந்தே தீரும். மா அஸாபக், இதெல்லாம் கிடைக்க இருக்கின்றதோ அவைகள் உன்னை விட்டு ஒரு நாளும் விசாரி போக மாட்டார்கள். ஒமா அஹ்தஅக், ஹதீஸ் வந்திருக்கின்றது, எதெல்லாம் கிடைக்க மாட்டாது என்று எழுதப்பட்டிருக்கின்றதோ எவ்வளவுதான் நாம் முயற்சி செய்தாலும் அது கிடைக்கப் போவது இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, சோதனை ஏற்படும் பொழுது நாம் தடமாறுவதினால், டென்ஷன் ஆவதினால் அந்த சோதனை இல்லாமல் போவது கிடையாது. சொல்வார்கள் உலமாக்கள், சோதனையின் பொழுது தடமாறுவது அது இரண்டாவது சோதனையும் உண்டாகும், இரண்டாவது பிரச்சனையும் உண்டாகும். ஒரு முன்பினை பொறுத்தவரைக்கும் மனிதனின் இயல்பு சோதனைகள் பிரச்சனைகள் வரும் பொழுது தடமாறுவார், டென்ஷன் ஆகுவார். அதை குறைப்பதற்கு மார்க்கம் சொன்ன ரெண்டு முக்கியமான விடயம். முதலாவது சபர் இஹ்திசா. சபர் இஹ்திசா, பொறுமை, நன்மையை எதிர்பார்ப்பு. வபஷிரி சாபிரீன், அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் உலகத்திலே சோதிப்போம், பசி, பட்டினி, பயம், இப்படியான விடயங்களை கொண்டு சோதிப்போம் என்று சொல்லிவிட்டு யார் பொறுமையோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அவர்களுக்கு சோதனை ஏற்படும் பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். இரண்டாவது இஹ்திசா, நன்மையை எதிர்பார்க்க வேண்டும். ஒவ்வொரு சோதனைக்கு பின்னாலும் அல்லாஹ் பெரும் நன்மைகளை வைத்திருக்கின்றான் என்பதை எதிர்பார்த்தால்
நமக்கு இருக்கக்கூடிய தடமாற்றம் டென்ஷன் குறைந்து போயிடும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்கள், வாழ்க்கையிலே சோதனைகள் ஏற்படும் பொழுது இதைவிட பாதிக்கப்பட்ட மனிதர்கள் உலகத்திலே எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள் என்பதை மனதில் நிறுத்தினால் அந்த சோதனை இலகுவாகிறது. நமக்கு ஏற்பட்ட சோதனை ஒரு சிறிய சோதனையாகத்தான் இருக்கும். ஆனால் எம்மை விட பாதிக்கப்பட்ட நிறைய பேர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வசாவுடைய மக்களை பார்ப்போம், அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை அனைத்தையும் விலக்கி விட்டார்கள். அந்த பூமியை பிளட்டாக இருப்பதற்கு எதுவுமே இல்லை. கண்ணியமானவர்களை டென்ட்டிலே வசிக்கின்றார்கள். அங்கே மழை பெய்தால் டென்ட்டுக்குள்ளால் தண்ணி வந்து விட்டது, வெள்ளம் வந்து விட்டது. அவர்களது பெண் பிலோ அனைத்துமே நனைந்து விட்டது. படிப்பதற்கு எதுவுமே இல்லை. அல்லாஹ் எம்மை எப்படி வைத்திருக்கிறார் சுப்ஹானஹு. எனவே உலகத்திலே சோதனைகள் ஏற்படும் பொழுது இதைவிட சோதிக்கப்பட்ட மனிதர்கள் உலகத்தின் ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நான் நினைத்தால் நமக்கு இருக்கக்கூடிய சோதனைகள் அது சோதனையாக விளங்க மாட்டாது, அது இலகுவாகத்தான் நமக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, சோதனை வரும் பொழுது நமக்கு ஏற்பட்ட இழப்பு மிகச் சிறிதாகத்தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது நிறைய. மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன பிரச்சனையை வைத்து இருக்கக்கூடிய அனைத்தையுமே மறந்து விடுவார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள் நிறைய இருக்கின்றது. எடுக்கப்பட்டது மிக குறைவாகத்தான் இருக்கு. நமக்கு ஏற்பட்ட சோதனை மிக குறைவானது. ஆனால் கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள் நிறைய இருக்கின்றது. அதை வைத்து என்ஜாய் பண்ணும். வாழ்க்கையிலே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சூழல், நல்ல மனைவிமார்கள், பிள்ளைகள், ஆரோக்கியமான வாழ்வு நிறைய தந்திருப்பார். இதை வைத்து திருப்தி காணுவோம். எது கையில் இருந்து தவறி போய்விட்டதோ அது சின்னதாக இருக்கும். இதை வைத்து நாம் கவலைப்படக்கூடாது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு சோதனைக்கும் பின்னாலும் ஹிக்மத் இருக்கின்றது. சில நேரங்களில் ஏற்பட்ட சோதனையே பாக்கியமாக இருக்கும். சில நேரங்களில் ஏற்பட்ட சோதனையே பாக்கியமாக இருக்கும். குர்ஆன் சொல்கின்றது, ஒன்றை நீங்கள் விரும்புவீர்கள் அது உங்களுக்கு ஆபத்தாக இருக்கும். ஒன்றை நீங்கள் விரும்புவீர்கள் அதில் உங்களுக்கு 1000 நலவுகள் நிறைந்திருக்கும். வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் தான் அனைத்தையும் அறிந்தவன். நீங்கள் ஒரு விடயம் ஏற்படும் பொழுது அதன் யதார்த்தம், அதன் டீப்பான விடயம் என்ன இருக்கின்றது, அதன் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு சோதனைக்கு பின்னால் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறார். குர்ஆன் சொல்கிறது, உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் உங்களது கைகள் சம்பாதித்துக் கொண்ட பாவத்தினால் ஏற்பட்டது. அல்லாஹ் நிறைய மன்னித்து பார்க்கின்றான். மன்னிக்க முடியாத சோதனைகளுக்கு அல்லாஹ் சில தண்டனைகளை, சின்ன சின்ன சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் மன்னிக்கின்றான். எமது அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான். நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் நிறைய வைத்திருக்கிறார். நாளை மறுமை நாளையிலே சோதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் நிறைய கொடுப்பார். உலகத்திலே சோதிக்கப்படாத மக்கள் அதை பார்த்து ஆசைப்படுவார்கள். எப்படி என்றால், அவர்களது தோள்களும் வாள்களினால் வெட்டப்பட்டிருக்க கூடாதா, நாங்களும் இப்படியான சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கலாமே என்று கவலைப்படுவார். உலகமே சோதனை தான். கண்ணியமானவர்களை, சோதனைகளுக்கு தீர்வு சொர்க்கத்துக்கு எட்டராகப்படும். சொர்க்கத்துக்கு நாம் நுழையும் பொழுது சொல்லப்படும், உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை தான், இதற்கு பின்னால் மௌத் என்பது கிடையாது. நிரந்தரமான வாலிபம் தான், இதற்கு பின்னால் வயோதிகமே கிடையாது. நிரந்தரமான பாக்கியம் தான், சோதனையே கிடையாது. நிரந்தரமான இன்பங்கள் தான், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்க மாட்டாது, ஆரோக்கியமான வாழ்க்கை தான் கிடைக்கும் என்று சுப செய்தி சொல்லப்படும். குர்ஆன் சொல்கின்றது. அந்த ஆயத்தை மனதிலே நிறுத்துவோம். வலல் ஆஃபிரத்து கைருல் லக மினல் ஊலா. முந்திய வாழ்க்கையை விட, உலகத்துடைய வாழ்க்கையை விட, கண்ணை மூடியதற்கு பின்னால் இருக்கும் வாழ்க்கை உங்களுக்கு மிகச் சிறந்தது என்று குர்ஆன் சொல்லி காட்டியிருக்கின்றது. எனவே சோதனைகள் ஏற்படும் பொழுது கலராமல், நாம் தடமாறாமல், நாம் கலர்ந்து போகாமல், நாம் உறுதியாக இருந்து அதை தாண்டி நாம் ஆசிரத்துடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் அனைவரை பொருந்திக் கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி